சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே வாங்கினது வேற மாஸ்டர் பிளான். நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க ஓஹோ இதுக்காக வாங்கினாங்களா அப்படின்னு. ஆனா அவங்க பிளான் போட்டு வாங்கினதுக்கு காரணமே வேற அப்படின்னு பயங்கரமான விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கிறாரு இந்தியன் கிரிக்கெட் பிளேயரான ஹனுமா விஹாரி. கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாம் அவளோடு காத்துக்கிட்டு இருக்கிறது ஏப்ரல் மே மாசத்துக்கு தான். ஏன்னா ஐபிஎல் நடக்க போகுது. ஸோ 2026ல சிஎஸ்கே எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு எல்லா டீமுமே காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம்னா கடைசியா ஒரு 2 சீசன் சிஎஸ்கேக்கு நல்லதா அமையல. அதன் காரணமாக தான் ஒரு சீட்டு கட்ட களைச்சு போட்ட மாதிரி பல முக்கியமான முடிவுகளை சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் எடுத்திருக்காங்க. அதன் காரணமாக தான் எங்களுக்கு ஜடேஜா வேண்டாம், நாங்கள் ட்ரேட் பண்ணிடுறோம், கூடவே சேர்ந்து யாரெல்லாம் நாங்கள் கேட்குறீங்களோ எல்லாருமே கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரி சாம் கரனையும் சேர்த்து கொடுத்துட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனை உள்ளே எடுத்துட்டாங்க. இது ஒரு பயங்கரமான முடிவாக பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா தளபதி ஜடேஜா ஜட்டு அப்படின்னு கொண்டாடிக்கிட்டு இருந்த சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் எப்படி விட்டாங்க, தோனி எப்படி விட சம்மதிச்சார் அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நாங்கள் மொத்தமாக டீம் ஸ்ட்ரக்சரையே மாற்ற போகிறோம், ஒரு யங் டீமை உள்ள இறக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கே இந்த மினி ஏலத்துக்கு போனதுக்கு அப்புறமா நம்மளால பல விஷயங்களை பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன்னா சின்ன சின்ன பிளேயர்ஸை, குறிப்பாக நல்ல டேலண்டடான பிளேயர்ஸை பெரிய தொகை கொடுத்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த சூழலை தான் இந்தியன் கிரிக்கெட் பிளேயரான ஹனுமா விஹாரி அவரு சஞ்சு சாம்சனை சிஎஸ்கே எடுத்ததுக்கு நீங்க நினைக்கிற காரணத்தை தாண்டி ஒரு ரீசன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே எடுத்ததுக்கு முக்கியமான காரணம் சஞ்சு சாம்சனுடைய ரசிகர் படம் தான். ஏன்னா ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சனுக்கு ஒரு பயங்கரமான ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. இதை எல்லா ஐபிஎல் ஓனர்ஸும் பயங்கரமா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த ஐபிஎல் அப்படிங்கிறது வெறும் கேமை தாண்டி கமர்ஷியல் வேல்யூ நிறைய இருக்கு. அந்த லாபத்தை பார்த்து தான் ஒவ்வொரு டீம் மேனேஜ்மெண்ட்டும் பல முடிவுகளை எடுப்பாங்க. அப்படி எடுக்கலன்னா அது ஒரு மிகப்பெரிய தவறா மாறிடும். அந்த மாதிரி நிறைய டீமுக்கு மாறி இருக்கு. ஸோ இப்போதைக்கு அவங்களுக்கு சஞ்சு ரொம்ப தேவை. ஏன்னா ஒருவேளை டோனி போயிட்டார் அப்படின்னா அந்த ஸ்பாட்ல ஆடக்கூடிய ஒரு நல்ல பிளேயர், கூடுதலாக பெரிய ஃபேன் பேஸ் இருக்கக்கூடிய பிளேயர் கண்டிப்பாக வேணும். இன்னொன்று சஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சவுத்தில் பயங்கரமான மாஸ் இருக்கு. சென்னையை தாண்டி கேரளா, ஆந்திரா, கர்நாடகா அப்படின்னு அவருக்கான பேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ நிச்சயமாக அவர் வந்தா டீமுக்கு கமர்ஷியல் வேல்யூ ஜாஸ்தியாகும் அப்படிங்கிறதுக்காக தான் சிஎஸ்கே இந்த முடிவை ரொம்ப பயங்கரமா பிரேவா எடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு ஹனுமா விஹாரி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.